சண்டை கூட எல்லாரும் கடைக்கு வாங்க. சாப்பிடுங்களா? பொம்பளை எல்லாம் தண்ணி வச்சு போங்க. ஆம்பளால எல்லாம் உப்புரோட ஏத்தவாங்க. அடிக்கிற வெயில உப்பு தண்ணி அடிச்சு அவனுக்கு எங்க தெரிய போகுது? அவன் தான் நோகமா நேரத்தை கடத்துவியா? நீ போட்டுக்கம்மா. போதும் தாயி, போதும். சரவணா உள்ள வந்துட்டியா? உள்ள வந்துட்டேனே, வரனே. சரவணா ரொம்ப நல்ல பையன்பா. காய போட்டு பிசுக்காதீங்க. 2 ரூபாமா. எவ்வளவு ஆச்சு? மிச்சம் 8 ரூபா போட்டுருக்கோமா? முதல்ல வெண்டைக்காய் கீழே போடுங்க. பாக்கும்போது தெரியல பிஞ்சு வெண்டைக்காய்னு ஒடிச்சு பாக்குறியா? வெண்டைக்காய் உடைக்காம எப்படிப்பா வாங்குறது? போட்டு தரம் வாங்கிட்டு போங்க. எலுச்சுனா குழம்புல போடுங்க, முத்து மூஞ்சில போடுங்க. நல்லாதான் பேசுற. இந்த வெள்ளரிக்காய் எடை போடு. ஹலோ கணேசா, மாப்பிள மாமி ஏரியாடா. கறியை கண்டுகிட்டு ஓடிட போறாளுங்க. நீ சைக்கிளை தள்ளி நிறுத்து, நான் வரேன். நாங்க நிக்க என்ன நில்லு, வரேன். எடுத்து வைமா, ஒரு விஷயத்துல சுருக்கா வந்துடுறேன். சரி. லே, எங்க வராம போயிடியோன்னு நினைச்சேன். என்ன விஷயம் இல்ல? நம்ம லட்சுமி தேட்டர்ல நான் டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். அப்படியா? படம் சூப்பரா. என்ன படம்? அதான் அந்த படம். எவ்வளவு? அரை கிலோ 5 ரூபாமா. என்னடி யோசிக்க, சும்மா ஜாலிக்கு தானே அப்படிங்கிற. சரி கூடு. இந்த இல்ல 4 டிக்கெட் இருக்கே வச்சுக்க. சரியா அந்த டைமுக்கு இலியாஸ் டீ கடைக்கு வந்துரு. என்ன சரில மறக்காம நெத்திலி சொதப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். கூட்டு வந்துடுறேன். சரவணா, நீங்க ஆர்டர் நிறைய இருக்கு. சரிங்க. ராஜ் பேலஸ்ல போய் அந்த பழைய பாக்கிய வாங்கிட்டு வந்துரு. என்ன எல்லாரும் தலையிலே கொட்டுங்க தலையில. ஏமா பயந்துருமா கொஞ்சம் வரங்கம்மா. எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? இதெல்லாம் சும்மா ஆய முடியாது. ஆயணும்னா 10 ரூபா தெரியுமில? நம்ம எவ்வளவு நேரமா நிக்கிறது? நில்லு. இந்தப்பா இதையே வெட்டுப்பா. எத்தனை எந்த பாட்டி? ஏ சரவணா, டீ குடிக்கா? வேணா நெத்திலி.
இங்க வாழ. இந்த வர்றேன். ஏப்பா நேரா அது வெட்டி ஏப்பா கொடுப்பாயா வெட்டி கொடுத்துட்டு போப்பா. யா, இருமா. ரெண்டு ஏப்பா நிமிஷத்துல வெட்டி கொடுத்துட்டு போ. சொல்றல. ஏப்பா இல்ல. யா, என்னல? நைட் ஷோக்கு நம்ம கணேசன் 4 டிக்கெட் வாங்கி வந்திருக்கோம்ல. எந்த படத்துக்குல? அத்த அந்த படம்ல. ஓ, அந்த படமா? கத்தாதல. சைல படமால? சரியா சாயங்காலம் 4 மணிக்கு இல்லையா டிக்கெட் வந்துடுறேன். சரிடே, நான் வந்துடுறேன். மறக்காம சொதப்பலையும் கூட்டு வந்துடுறேன். சரிடே. சரியா செத்திலி கூட்டு வந்துறியா? போ, கிளம்பிட்டு நான் கூட்டி வந்துடுறேன். வரேன்டே. நேர்ல போனா சொதப்புல முதலாளி இருப்பேன். சிக்கலு போன போட்டு கூப்பிடுவோம். ஹலோ, ஏல நான் நெத்திலி பேசுறேன். சொல்லல நெத்திலி. படத்துக்கு வரியா? அது விடுமா? ஆமால. ஏல இப்பதான் ஓனர் வெளியே போயிருக்காப்ல. அவர் வந்து எப்படியே சேமத்து வந்துடுறேன். என்னை விட்டு போயிடாதீங்களே. நான் வரதுக்கு காத்துருங்களே. இதோ இந்த 4 பேர்களும் தூத்துக்குடி மாவட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள். 8 கண்களும் 2 கண்களாய் ஆன நட்பு. மழலையின் உதட்டில் மணக்கும் தாய்ப்பாலை போல சொந்த மண்ணின் வாசம் இவர்களின் பேச்சில். சென்னையில் இவர்களை வேலைக்கு சேர்த்தவர் இதோ. என்ன அரிசிங்க அது பச்சரிசிமா? அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம இங்க இருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான். நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லன்னு சொல்லு. தொந்தி வச்சுக்கிட்டே இல்லங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதியா? நந்திய மேல இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா, நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்க தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ கணக்குல வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத. சுகர் இறங்காது. பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் திங்க சொல்ற. என்ன கேளமா இருக்கியா? சிம்பிள் இருக்கியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரச்சனை இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவில போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவில படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சு தம்பி. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? தம்பி இது முதல்லயே சொல்லிடலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி. எழுதிக்கிறேன். எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னி ரம்பாவில ரம்பா சாப்பிடுற சம்பாவில ஒரு 90, இங்க 5000 ஒரு 50. ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? அனுப்பிச்சிருவா. இப்ப வேணா? இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி சாம்பிள் தான் ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன். ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் விட்டா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை விட்டு வந்து மாதிரி முடி செருப்பு வாங்க தம்பி. கோச்சிக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஓன தானே வாங்க போறேன். உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கேயே இருக்கிறது. இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கல்லும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா சும்மா கலந்து போடியா. நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் எப்படி அள்ளிப்போடு இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். 250 மூட்டை விற்க போற. நீ போடு. அள்ளித்தான் போட. என்ன வழங்காத ஐயா. அன்னத்தை அளக்காதயா, அல்சர் வரும். வெரி குட். அரிசி போட்டா வா. இதை கொண்டு வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில போற எங்க முதலாளிட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வாங்கிட்டு லோன் எடுத்து விட்டுரு. ஓகே? அப்ப முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா என்னல இருந்து 1000 நினைக்கிறேன். பார்த்தா தம்பி என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ. ஆமா அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்ப உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை சட்டை பாவக்காய் சீனா வைக்க. ஓகே? பையன் நல்ல வயலா தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம கார்டு அடியே போட்டான் ஐயா. I love you. இப்படி சத்தமா சொல்லணும். அத விட்டுட்டு I love you தயங்கி சொல்றதுக்குள்ள வயசு 85 ஆயிடும். புரிஞ்சுதா? ஆமா உன் பேர் என்ன? ராகுல். ராகுல். பேரெல்லாம் நல்லதா இருக்கு.
என்ன வேலை பாக்குற? ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலையவா இல்ல என்னையவா? என்ன கல்யாணம் பண்ணா எப்படி வச்சு காப்பாத்துவ? வேலை கிடைச்சிரும். கிடைக்கலனா புவாவுக்கு ஆட்டோ ஓட்டியாவது காப்பாத்துவங்க, இல்லன்னா மூட்டை தூக்கியாவது கஞ்சி ஊத்துவங்க. யூ மீன் லிக்விட் ஃபுட்? நமக்கு பங்களா ஒண்ணும் வேண்டாம், சிம்பிளா ஒரு ஃபிளாட் போதும். பென்ஸ் கார்லாம் கேட்க மாட்டேன், சும்மா ஒரு சென்ட்ரோ கார். Dress எடுக்கிறதுக்கு மும்பை கல்ஃப்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் குளோபஸ் லைஃப் ஸ்டைலையாவது வாங்கணும். இதெல்லாம் எப்ப முடியுமோ அப்ப சொல்லு, யாரையும் கேட்காம உன் கூட ஓடி வந்துடுறேன். என்ன நிக்கிற? பொறுப்புடு பொறுப்புடு. ஏய் பாவண்டி அவன், ஏண்டி இப்படி அவனை ஓட்டுற? ஸ்டேட்டஸ் தெரியாம ஹீரோ ரேஞ்சில ஃபீல் பண்றவனெல்லாம் இப்படிதாண்டி ட்ரீட் பண்ணணும்.